இண்டி கூட்டணியின் அஜெண்டா மோடி எதிர்ப்பு மட்டுமே, கொள்கைக்காக அல்ல என அண்ணாமலை பேட்டி. கோவை வெள்ளலூர் பகுதியில் பாஜக சார்பில் ரேக்லா போட்டிகள் நடத்தப்பட்டது. 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரிசுகளை வழங்கினார். பின்னர் அண்ணாமலை முன்னிலையில் கோமதேக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கலைஞர் கருணாநிதி பெயரில் ஏறு தழுவுதல் மைதானம் திறந்து வைத்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய பொய்களை பேசியுள்ளார். ஜல்லிக்கட்டு, ரேக்லா போட்டிகள் நடக்க காரணம் மோடிதான். 2006ஆம் ஆண்டு ரேக்லா போட்டிக்குத்தான் முதலில் தடை விதிக்கப்பட்டது. ஜெய்ராம் ரமேஷ் ஜல்லிக்கட்டை காட்டுமிராண்டி விளையாட்டு என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளையையும் சேர்த்தார்கள். அதனால் ஜல்லிக்கட்டு, ரேக்லா உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டது என பேசினார். மக்களுக்கு இன்னும் இந்த ரேக்லா, இந்த பந்தயத்தை இன்னும் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரேக்லா பந்தயத்தை மோடி ரேக்லா என்கின்ற பெயரில் நடத்தியிருக்கின்றோம். இதற்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் மிகவும் பொருத்தமானது. ஏன்னா, ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போயிருந்தாங்க. அங்கே கலைஞர் கருணாநிதி ஐயா பேரில் ஏறு தழுவுதல் அந்த மைதானத்தை துவக்கி வச்சாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரை சூட்டினாங்க. அன்றைக்கி நிறைய பொய்களை மேடையிலிருந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு, பாரதிய ஜனதா கட்சி, அதை பற்றி பல பொய்களை பேசியிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில விஷயத்தை தெளிவுபடுத்துவது, உண்மையை சொல்லுவது எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம். ஏன்னா, முதலமைச்சர் பொய்யை மட்டும் வைத்து அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கும் பொழுது உண்மையை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். இன்றைக்கி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம் நடக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். 2006 முதலாக நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்லா பந்தயத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. 29 மார்ச் 2006 மதுரை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க புல்லக்காட், இந்த ரேக்லா பந்தயத்துக்கு தடை விதித்தாங்க. ஏன்னா, அவங்க ஒரு பெட்டிஷனை ஹியர் பண்ணுறாங்க. குறிப்பாக நிறைய அமைப்புகள், இந்த விலங்குகள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே போகிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 2007, 2008, 2009 இது சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டில் மாற்றி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பீட்டா போன்ற அமைப்புகள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜு அனுமதி கொடுத்தா டிவிஷன் பெஞ்சில் அனுமதி மறுக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. காங்கிரஸ் அப்போ இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு, பார்பாரிக் ஸ்போர்ட் என்று சொல்லுகின்றார். ஸோ காங்கிரஸ் 2011 ஜூலை மாதம் 11ஆம் தேதி 11/7/2011 ஒரு அரசாணை வெளியிட்டு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அப்படின்னா இந்த விலங்குகள் பொது இடத்துல மக்கள் பார்வைக்கு ஒரு ஸ்போர்ட்டாக, ஒரு கேமாக இருக்கக்கூடாது என்று ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதில் 6 விலங்குகள் குறிப்பிடுறாங்க. சிங்கம், புலி, சிறுத்தை, குரங்கு, கரடி, 6வதாக நம்முடைய காளை. 6வதாக காளை. காளைங்கிற வார்த்தையை சேர்த்துனோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு தன்னுடைய அரசாணையிலே 6 விலங்குகளை சேர்த்திட்டாங்க. அதுலேயே காளையை பொறுத்தவரை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. அதனால் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம், ஏறு தழுவுதல் அனைத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. இது காங்கிரஸ் ஆட்சியில் 12 திமுக அமைச்சர்கள் இருந்த பொழுது அவர்கள் கொண்டு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க. இதற்கு நிறைய காரணம் சொல்லலாம். மன்மோகன் சிங் அவர்கள் 2015 டிசம்பரில் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதமெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். அந்த கடிதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடிதத்துடைய காப்பி நான் ப்ரெஸ்ஸுக்கு காட்ட விரும்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ராஜ்யசபா எம்பின்னு ஒரு கடிதம் எழுதுறீங்களா, அதில் எழுதியிருக்காரு, மெனி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர். அவர் எதுக்கு எழுதுறாங்கன்னா, ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு எழுதுகிறாங்க. The Humane Society International has a worthy objective and certainly we have to work to discourage bullfight which provide a cruel form of entertainment. மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் 2015 பிரதமராக தன்னுடைய பதவிக்காலம் முடித்த பிறகு அவங்க வாழ்த்தி மன்மோகன் சிங் அவங்க எழுதுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதற்கு இவர் திரும்ப பதில் கடிதம் எழுதுகிறாங்க. அதனால் நாம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் ஜல்லிக்கட்டை, இது ஒரு க்ரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் பார்பாரிக் ஸ்போர்ட்டுங்கிறாங்க. இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காமல் இருக்காங்க. அதன் பிறகு நாம் ஆட்சிக்கு வருகின்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு
2016 ஜனவரி 7ஆம் தேதி. ஏன்னா இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஜிஓ 2011 காங்கிரஸ் போட்ட ஜிஓவை மாற்றணும். 7 ஜனவரி 2016 காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் 6வது பெயராக இருந்த காளையை நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி அவங்க வெளியே எடுக்கிறாங்க. அப்படின்னா காளையை காட்சிப்படுத்தலாம் அந்த அரசாணை கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து பீட்டா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் பேன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வர்றாங்க. மாநில அரசு ஆர்டினன்ஸ் ஏற்ற சொல்கிறாங்க. இவங்க ஆர்டினன்ஸ் இயற்றவுடன் 3 மணி நேரத்தில் 3 அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக நமக்கு 18 மே 2023 நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க போய் இந்த கேஸை வாதாடி மத்திய அரசினுடைய தரப்பை வைக்கிறாங்க. மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்லாவுக்கு, கம்பலாக்கு முழு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற தரப்பு மத்திய அரசு வைத்த பிறகு 23 மே 2023 ஜல்லிக்கட்டின் மீது இருந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ரேக்லா போட்டிக்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் முழு பொருத்தமானது. ஏறு தழுவுதல் அரங்கத்திற்கு ஒருவருடைய பெயரை வைக்கக்கூடாது என்றால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயரை வைக்கக்கூடாது. காரணம், அவங்க ஆட்சியில் தான் இத்தனை ட்ராமா நடந்துச்சு. 2006 11 அவங்க ஆட்சி, 11 அரசாணை கொண்டு வந்தது அவங்க ஆட்சி, சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணும்போது அவங்க ஆட்சி, பார்பாரிக்ஸ் போட்டுன்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லும்போது அவங்க ஆட்சி. இத்தனையும் செஞ்சுட்டு வாய்க்கட்டி நின்றுக்கிட்டு இன்றைக்கி எலெக்ஷன் சமயத்தில் ஒரு பேர் மட்டும் வச்சால் மக்களுக்கு உண்மை தெரியாமல் போய்விடுமா? அதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக இத்தனை நாள் நாங்கள் பதில் பேசலை. இந்த ரேக்லா பந்தயத்தில் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு வாரமாக காத்திருந்தோம். இந்த உண்மை மக்கள் மன்றத்திற்கு உங்கள் மூலமாக சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். 2வதுங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் தெற்கு, வடக்கு இந்த பகுதி எல்லாருமே அடிப்படையிலே களத்திலே பணி செய்யக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து சகோதர சகோதரிகள் அடிப்படையில் அந்த ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், அந்த ஊர் இவங்க சேவை பண்ணுறாங்க, இந்த ஊரில் இவங்களுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது. அவங்கெல்லாம் இன்றைக்கி அடிப்படையில் கிளை தலைவராக இருந்து வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். குறிப்பாக கொங்கு பகுதியில் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மண்டலத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தவங்க எல்லாரும் நம்ம கட்சிக்கு வந்திருக்காங்க. இது என்ன சொல்லுதுனாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் எதில் நோக்கி செல்கிறது என்பது தெரிகிறது. மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தாண்டி உங்கள் கேள்வி நீங்கள் கேளுங்கண்ணா. இந்தியா கூட்டணியிலேருந்து நிதிஷ்குமார் வெளியேறியிருக்காரு, ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. ஐயா, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேங்க ஐயா, ஃபஸ்ட்டு யார் வெளியே வருவாங்கன்னு சொன்னேன். அன்றைக்கே நான் சொன்னேன், குறிப்பாக முரண்பாடு இல்லாதவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. இது பத்திரிகை நண்பர்கள், நீங்களாம் சீனியருங்கண்ணா. கோயம்புத்தூரை பொறுத்தவரை ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. நீங்களாம் அரசியல் நுணுக்கமாக பார்க்குறீங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸுக்கு இருக்கிறது 2 எம்பிங்கண்ணா. எப்படி காங்கிரஸுக்கு 6 சீட்டு கொடுப்பாங்க? உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இருக்கிறது 2 எம்பி. நீங்கள் மம்தா பானர்ஜி கிட்ட போய் 6 சீட்டு வேணும்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணி கிடையாது வெஸ்ட் பெங்காலில், நீ 2 எம்பி வச்சுக்கிட்டு 6 கேட்டால் நான் எப்படி கொடுப்பேன்? அடிப்படையிலே நாங்கள் 2 கட்சிகளும் வெஸ்ட் பெங்காலில் எதிரி, ஆனால் மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியில் எப்படி சேர முடியும்னு வேண்டான்ட்டாங்க. இது நம்ம பார்த்தோம். பஞ்சாபில் காங்கிரஸுக்கும் பகவந்த் சிங் மன், ஆம் ஆத்மி கட்சி இதே தகராறு, இதே பிரச்சனை, எம்பி இல்லை, நான் இதுக்கு சீட்டு கொடுக்கணும். ஹரியானா இதே பிரச்சனை. ஸோ இதை ஒரு 10 நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரை ஏன் இது நடந்துச்சுன்னா, எந்த கடைசி இந்தி கூட்டணிக்கு நம்முடைய டிஆர் பால் அண்ணன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த ஹிந்தி பிரச்சனைலாம் ஆச்சல்லங்கண்ணா, அன்னைக்கு சீதாராம் யெச்சூரி போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நிதிஷ்குமார் அவர்களை கோஆர்டினேட்டராக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இந்தி கூட்டணிக்கு. ராகுல் காந்தி அவர்கள் அதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு சமாதானம் இல்லை, நாம் இதை முடிவெடுக்க வேண்டும் என்று. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கூட்டணியிலிருந்து, ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டாக இந்தி கூட்டணியை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தாங்க, இவர் தான் எல்லா கட்சியும் சேர்த்துனாங்க, இவர் தான் மோடி அவர்கள் 2024 இருக்கவே கூடாதுன்னு உறக்கமாக பேசினவங்க நிதிஷ்குமார். இன்றைக்கி அவரே வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை கோரி இன்றைக்கி ஆட்சியில் மறுபடியும் அமர்வதற்கு இன்றைக்கி ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன காட்டுதுனாங்கன்னா, மோடி அவர்கள் 2024 ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதை மிக தெளிவாக இது காட்டுது. நிதிஷ்குமார் அவர்கள் இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்க. இதே பிரச்சனை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நடக்கும். மகாராஷ்டிரா அடுத்து நடக்கும். எல்லா இடத்திலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முரண்பாடு இல்லாதவர்கள் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமர்ந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா பிரச்சனை வெடிக்கும். இந்தியா முழுவதும் பார்க்கின்றோம். அதற்கு பீகார் விதிவிலக்கல்ல. இவங்களுக்கு காமன் அஜெண்டா இருக்குது.
இந்த பொலிட்டிக்கல் கட்சிகளுக்கு மோடி எதிர்ப்பை தவிர இன்னொரு அஜெண்டா இருந்தால் இந்தி கூட்டணி வேலை செய்யும். ஆனால் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே அஜெண்டா வச்சிருக்கிறனால இந்தி கூட்டணி வேலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லைங்கண்ணா. தமிழகம் முழுவதும் புறநகர் பகுதியில் காவல்துறையோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. பல்லடத்தில் நடந்த சம்பவங்கள் பார்க்க போகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? புறக்காவல் நிலையங்களில் காவலர்கள் அண்ணா இன்னைக்கு இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாகவே பேசணுங்கண்ணா. குறிப்பாக தமிழக அரசு வந்த பிறகு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய 4 எக்ஸாம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023. ஸோ 6 எக்ஸாம் ஆச்சுங்கண்ணே. டூரிஸ்ட் ஆஃபீஸர் 7 எக்ஸாம் ஆச்சு. இந்த 7 எக்ஸாம் நடத்தியிருக்கிறாங்கண்ணே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எதுக்கு இந்த அடிப்படை கேள்விக்கு நான் பதில் சொல்லலானே, குரூப் 1 தான் உங்களுக்கு டிஎஸ்பி கிடைக்கிறாங்க, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிடைக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குரூப் 1 ஒரு ரெக்ரூட்மெண்ட் இன்னும் நடக்கலை. 31 மாதத்தில் ஒரு டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஹையர் ஆகலை. அப்படின்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இல்லை உங்களுக்கு. குரூப் 2 2 இருக்குது, குரூப் 2, குரூப் 2A. அதாவது இன்டர்வியூ வச்சு ஒரு போஸ்ட்டு, இன்டர்வியூ வைக்காமல் ஒரு போஸ்ட்டு. குரூப் 3, 3A, குரூப் 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்கன்னா 31 லட்சம் பேர் தமிழகத்தில் எக்ஸாம் எழுதி 10,321 பேருக்கு தான் அரசு வேலை கிடச்சிருக்கு. இது எதை நோக்கி போகுதுனாங்கன்னா, திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் 3,50,000 அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 3,50,000 5 வருஷத்தில். அப்போ ஒரு வருஷத்துக்கு 70,000. 2.5 வருஷம் முடிஞ்சது, 1,75,000 அரசு வேலை கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி 10,321 அரசு வேலை. அண்ணன் கேட்ட கேள்வியில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. காரணம், ஒரு பக்கம் ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ஒரு பக்கம் ஃபீடிங் இல்லை, ஒரு பக்கம் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் ஆகலை. இன்றைக்கி தமிழகத்துக்கு வர்றவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு வருஷத்துக்கு 5, 6, 7, 8 பேர் வந்துடுறாங்க. கீழே கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டு வேகமாக நடக்கலை. என்ன ஆகுதுனாங்கன்னா, வேக்கன்சி ஷார்ட்டேஜ் பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வேக்கன்சி ஷார்ட்டேஜ் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வில் கிடையாது காவல்துறையை ரெக்ரூட் பண்ணுறக்கு. இது எங்கே பிரச்சனை ஆகுதுனாங்கன்னா, அர்பன் ஏரியாவை நோக்கி காவல்துறை போக ஆரம்பிக்கிறாங்க. அர்பன் ஏரியாவில் தான் விவிஐபி வருவாங்க, பந்தோபஸ்த் போடணும், அரசு நிகழ்ச்சி நடக்கும், கட்சி நிகழ்ச்சி நடக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு 60, 80, 90 டிராஃப்ட் பண்ணி, ரூரல் ஏரியாவில் 10, 15, 17, ரூரல் ஏரியாவில் எனக்கு தெரிந்த வரை, நான் காவல்துறை சகோதரர்கள்ட்ட பேசின வரைக்கும் 50% வேக்கன்சியில் ரூரல் ஸ்டேஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, கொலை எல்லாமே ரூரல் ஏரியா நோக்கி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சிவகங்கையில் வீட்டுக்குள்ளே பூந்து 5 பேர்த்த வெட்டுறது ரூரல் ஏரியா. நீங்கள் எல்லாம் உன்னிப்பாக பாருங்கண்ணே, போலீஸுங்க உன்னிப்பாக பாருங்கள். பல்லடம் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் குடிக்கிறாங்க, ஒருத்தர் போய் கேட்குறாரு, அங்கே வெட்டி கொள்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ரூரல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, அதாவது கிராமப்பகுதி, நகர்ப்பகுதியும் கிராமப்பகுதியும் கலந்திருக்கக்கூடிய பகுதி தான் அதிகமான வழிப்பறி கொள்ளை, அதிகமான கோரக்கொலைகள் அங்கே நடக்குது. இது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னு தெரில. இன்றைக்கி பத்திரிகை நண்பருக்கு வந்துடுறாங்கண்ணா. பல்லடம் பக்கத்தில் பத்திரிகை நண்பர் ஒரு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணா என்னை யாரோ துரத்துறாங்கன்னு. அதை எஸ்பி கான்ஸ்டபிள் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. மறுபடியும் 2வது முறை ஃபோன் பண்ணுறாருன்னே, துரத்துறாங்க, நான் பெட்ரோல் பங்க்குள்ளே போயிட்டேன், ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேனே. ரொம்ப அவர் பேசுகிற பேச்சிலேயே அந்த பதட்டம் தெரியுது. அதுலேயே எல்லாருக்கும் தெரியும் அது உண்மைன்னு. பத்திரிகை நண்பர் எதுக்கு பொய் சொல்ல போகிறார்? ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணால், போலீஸ்காரருக்கும் அந்த பத்திரிகையாளர் தெரியும், பத்திரிகையாளருக்கு போலீஸ்காரர் தெரியும். இது ஒரு அனானிமஸாக 100க்கு சும்மா ஃபோன் பண்ணி பொய் சொல்கிற வேலை யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த காலை கூட கம்பீரமாக எடுத்துக்க முடியலன்னா, ஒரு சாதாரண மக்களுடைய ஃபோன் காலை எப்படி கம்பீரமாக எடுத்துக்குவாங்க? அதன் பிறகு ஐஜிக்கு பேசுங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க, கார் நம்பரை சொல்லுங்கள், கலரை சொல்லுங்கள். இதில் போய் கண்டந்துண்டமாக வெட்டியிருக்கின்றாங்க. இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கினே நம்ம யாத்திரை நடந்த பகுதி, அன்றைக்கி நம்ம இங்கே இருந்தோங்கண்ணே, யாத்திரை நடக்கிற பகுதி நெய்வேலி பக்கத்தில் இருந்தோங்கண்ணே. அங்கேயே பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னோம், ஒரு காலத்தில் பொய் செய்தி போட்டால் பத்திரிகையாளரை வெட்ட வருவாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் உண்மை செய்தியை போட்டால் வெட்ட வர்றாங்க. அதான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த 31 மாதத்தில் உண்மை செய்தி போட்டால் தான் வெட்ட வர்றாங்க. அது பல்லடத்தில் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, கேவலமானது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமல்ல, நெஞ்சை உழுக்குவது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம். ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ஆட்கள் இல்லை, காவல்துறை கையை போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க, ஃப்ரீடம் இல்லை. இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் மேலே முதல்ல விஏ மேலே கை வச்சாங்க. விஏ பூந்து வெட்டி லூர்து ஃப்ரான்சிஸை கொண்டாங்க. அங்கங்கே விஏ வெட்ட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜ் பத்திரிகையாளர் மேலே கை வைக்கிறாங்க. எனக்கு இதே போச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் யார் மேலே கை வைப்பாங்கன்னு பயமாக இருக்குண்ணா. அதனால் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ணேன். ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு. 50% வேக்கன்சி வச்சிங்கன்னா, நானும் காவல்துறையில் இருந்தேன், காலைல ரோல் கால் எடுத்திங்கன்னா 20 பேர் வந்து நிற்பாங்க.
எசென்ஷியல் டியூட்டிக்கு 50% போயிடுவாங்க. அப்படின்னா கோர்ட்டு, ப்ராசஸ்ஸு, சம்மன்ஸு. அப்படின்னா ரெகுலராக அத்தனை பேர் கோர்ட்டுக்கு போகணும், ப்ராசஸுக்கு போகணும், சம்மனுக்கு போகணும். அந்த பாயிண்டில் போய் உட்காரணும். புறவழியில் இருக்கக்கூடிய பீட்டுக்கு போய் நிற்கணும். நைட் டியூட்டிக்கு 30% போயிடுவாங்க. டியூட்டி ரொட்டேஷனில் 20% போயிடுவாங்க. ஹாலிடே, விடுப்பு. அப்போ நீங்கள் லிட்ரலாக பார்த்தா உங்களுக்கு 50% வேக்கன்சி இருந்தால் காவல்துறை பணிக்கு ரூரல் ஏரியாவில் உங்கள் கைக்கு கிடைக்கிறவங்க 10 பேர் 5 பேர் கிடைப்பாங்க. ஆனால் காவல்துறையில் நான் வேலை செஞ்சுருக்கனால அனுபவத்தில் சொல்கிறேன். ரூரல் ஏரியாவில் வேக்கன்சி ஸ்ட்ரென்த் எப்போ அதிகமாக இருக்கணும். காரணம் அங்கே தான் ரீச் பண்ணுறதுக்கு நேரம் ஆகணும். ஒரு ஃபோன் வந்தால் கூட 2 வீலரில் போவாங்க. பெட்ரோல் கார்ஸ் இருக்காது, ஜீப் இருக்காது, 100 வண்டி இருக்காது. அவங்க 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக ஓடுவாங்க. அதனால் ரூரல் ஏரியாவில் எல்லா இந்தியா முழுவதுமே போலீசிங் பேட்டர்ன் ரூரல் ஏரியாவில் மக்களை குவிப்பாங்க. அர்பன் ஏரியாவில் புது ரெக்ரூட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு செயலிழந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக டிஜிபி அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், 30-40 ஆண்டு காலம் எல்லாம் காவல்துறையில் பெரிய பேர் வச்சுருக்கிறவங்க. அவங்கெல்லாம் சரியாக அறிவுரை கொடுத்து முதலமைச்சருக்கு இதனுடைய தன்மையை விளக்கி இதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்குது சார்னு சொல்லி முதலமைச்சருக்கு அக்கறை ஏற்படுத்தணும். பண்ணால் மட்டும்தானே தமிழகம் தப்பிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே தமிழகம் போக ஆரம்பித்திருக்கிறது. தமிழக அரசு ஆளுநருக்கு எதிர்ப்பு, அதே போல் கேரளாவில் வந்து ஆளுநருக்கு ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்கண்ணே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்கண்ணே. காரணம் நேற்று ஆளுநர்னே ஃபஸ்ட்டு கேரளா ஆளுநர் விஷயம் எடுத்துக்கலாங்கண்ணே. ஏன்னா நான் 19 சொன்னோம்னா அப்புறம் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. கேரளா ஆளுநர் போகிறாங்க. ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணை அமைப்பு, இளைஞர் அணி அமைப்பு மாதிரி வச்சுக்கோங்கண்ணே. அவங்க வந்து காரை நிறுத்துறது மட்டும் இல்லை, காரை அடிக்கிறாங்க. கவர்னர் என்ன பண்ணுறாரு, காரை அங்கேயே நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிறாரு. 1.5 மணி நேரம் கவர்னர் தர்ணா பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போடுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அதன் பிறகு கவர்னர் எஸ்கலேட் பண்ணி குடியரசுத் தலைவர் வரை கொண்டு போய் நேற்று கவர்னருக்கு Z+ செக்யூரிட்டியும் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் நம்ம பார்க்குறேன்னு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் என்ன பேசினாலும் அதில் திமுக ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆளுநர் மகாத்மா காந்தியை பற்றி பேசினாலும் ஒரு குற்றம், சுபாஷ் சந்திரபோஸ் அவங்கள பற்றி பேசினா ஒரு குற்றம், ஆளுநர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றி பேசினா குற்றம். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைட்டுங்கண்ணே. வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்தில் பார்த்திங்கன்னா UGC சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆனந்த் போஸ் அவர்கள், கவர்னர் அவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை பொறுத்தவரை அவங்கக்கிட்ட வம்பு சண்டையாக முதல்ல TRS போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வம்படி சண்டையாக கவர்னர் அவர்களை வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை தலை தூக்குதுங்கண்ணா. இன்றைக்கி நடப்பது இது நல்லதில்லைன்னு தான் நான் பார்க்குறேங்கண்ணா. அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஆளுநர்களை மாநில அரசு சீண்டி வம்பு கிழத்து இந்த நிலைமை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. முதல்வருக்கும் தெரியும் அரசியல் அதிகாரம் என்பது முதல்வருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆளுநரை பொறுத்தவரை முதல்வர் சரியாக செயல்படுறாங்களான்னு பார்க்குற வேலை. எங்கேயெல்லாம் வயலேஷன் இருக்கோ ஆளுநர் அதை பிடிக்கிறாங்க. UGC சட்டத்துக்கு எதிராக, இதற்கு எதிராக பில் போடுறாங்க. நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இது நல்ல ஒரு அரசியல் இல்லைங்கண்ணா. அண்ணே கொஞ்சம் ஆஃப் பண்ணேன்.